ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல புதுவிதமான வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது என்னன்னு கேட்குறீங்க. அரசு அலுவலகத்தில் பணிபுரியறதுக்கு அதிக அளவில் பெண்கள் பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 18 காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ சம்பளமாக உங்களுக்கு 21,000 ரூபா சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு வயது 52 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா 42 தான். இந்த முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு மட்டும் 52ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்ததை யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ இப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா போகக்கூடிய வழியிலேயே நாமளும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோடையே நம்ம ஜாப்புக்கு போட்டி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தோமா நமக்கு கிடைக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி நாம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். கிடைச்சுன்னா நாம பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். இல்லையா நம்ம அதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்புங்க. கல்வி தகுதியும் குறைந்தது கல்வி தகுதி. அதே மாதிரி விரைவில் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு வேலை உறுதிங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஒரு 10 நாள் தாங்க விடுவாங்க. அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. எளிதான வேலை, நிலையான வேலைங்க. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறங்க. நமக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நலம் சிறப்பு துறையில் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த அலுவலகத்துல உங்களுக்கு வேலை இருக்குது. அதே மாதிரி கும்பகோணம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் மேற்பார்வையாளர் 9, அதே மாதிரி வழக்கு பணியாளர் 9ன்னு உங்களுக்கு 18 வேகன்சி இருக்குதுங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த ஜாபுக்கு தகுதியா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரயில்வே உதவி மையங்க அங்க மேற்பார்வையாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சியும் உங்களுக்கு சம்பளமா 21,000 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு மந்த்லி. ஸோ உங்களுக்கு அரசு விடுமுறை விட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை உண்டுங்க. அதற்கு நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல நீங்க சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல் இது ரிலேட்டடா நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இளங்கலை பட்டம் மற்றும் கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா 42 வயது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகள் உதவி மையத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். என்ன முன்னுரிமை? ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 52 வயது மட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஒன்று பாருங்க, ரயில்வே உதவி மையம் வழக்கு பணியாளர் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளமாக 18,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 42 வயதுக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி முன்னுரிமை யாருக்கு? குழந்தைகள் உதவி மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை 52 வயது மட்டும் வழங்கப்படணும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது நம்ம 6 வேகன்சி பார்த்துருக்கு. இந்த 6 வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றங்கிறத நாம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாங்க. இதுக்கான விண்ணப்ப படிவம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. இதுக்கான டேட் பாருங்க, 23/6/2026 இருந்து 6/7/2026 மாலை 5:30க்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா ஃபில் பண்ணாமோ இல்ல டாக்குமெண்ட் வைக்காதையோ இல்ல லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே சொல்லாம நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகம், வஉசி நகர், தஞ்சாவூர் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஃபார்மேட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க சூப்பர்வைசரா இல்ல பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கராங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா எழுதிங்க. ரைட் சைடுல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்றாங்க, ஒட்டிக்கிங்க. அடுத்து உங்களுடைய நேம் கேட்கறாங்க, எழுதிருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமா ஃபாதர் நேமா கேட்கறாங்க, அது எழுதிக்கிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்க. ஏஜ் 1/7/2026 படி என்ன கம்ப்ளீட் ஆகி அதை போட்டுங்க. நீங்க ஜெண்டருங்கிறது ஃபீமேலுங்கிறது போட்டுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கேட்கறாங்க, அதை எழுதிக்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஆயிருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லையா நோன்னு பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அட்ரஸ் கேட்கறாங்க பாருங்க, உங்களுடைய அட்ரஸ் எழுதிங்க. மொபைல் நம்பர் கேட்கறாங்க, அதை எழுதிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, அதை எழுதுங்க. அடிஷனலா ஏதாவது படிச்சிருந்தீங்களோ அதை எழுதுங்க. அடுத்து ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, எழுதிங்க.
ஒர்க்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது டீட்டெயில்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. இருந்தாலும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இல்லன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா முன்னுரிமை குடுப்பாங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறது எழுதிக்கங்க. அதே மாரி விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த மாரி ஏதாவது இருந்தா எழுதுங்க. இல்லன்னா விட்டுருங்க. அடுத்து கிரிமினல் கேஸஸ் உங்க மேல இருக்குதா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களுடைய சைன் போட்டு லெஃப்ட் சைட்ல டேட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இவ்வளவு தான் ஃபிரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு. அடுத்து நாம வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விரிவா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா சென்ட் பண்ணுங்க. நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.